கண்ணு பின்னாடி எடுக்கிறேன். போனை போட்டுட்டு இங்க பாருங்க கோல்டன் ஹார். ஸோ வந்து உள்ள போய் என்ட்ரி பண்ணணும். ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்து ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்க போகுது, சோலோ டேட் சீரீஸ் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேட்பேட் இக்கோ பார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க எங்கே போய் போகணும் அப்படின்னு. ஸோ யா இப்போ வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேன். கிளம்பிட்டு பக்கத்தில் வரேன். நான் வந்து நம்ம தனியாக போகிறதில்ல, எனக்கு வர போகிறாங்க. யார் பக்கமா போன போகிறதில்ல, வெறும் இல்லை. கிளம்பியாச்சு. இப்போ வந்து போகலாம். நானும் வர நாளைக்கு இது இப்போ வந்து கிளம்பியாச்சு. தலை காய வச்சுட்டு இருக்கேன். போகலாம். இப்போ வந்து பஸ்ல தான் போக போறோம். அம்மாச்சி தான் வராங்க. அவங்க தான் ஒரு ஆள் வரேன்னு சொன்னாங்களே, அம்மாச்சி தான் வராங்க என் கூட. பஸ்ஸில் போகிறனால வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 மினிட்ஸில் பஸ் வந்துடுச்சு. அவ்வளோதான், போயாச்சு. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம வந்து சேட்பேட் ஈகோ பார்க் ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து உள்ளே போய் என்ட்ரி பண்ணணும். ஸோ கைஸ் வந்து ஃபைனலி நம்ம ரீச் ஆயாச்சு. நம்ம வந்து மைக்கை வேறு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன்னா அதனால் இந்த 2 கிளிப்ஸ் மட்டும் அப்படி ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து டிக்கெட் எடுக்க போகலாம். இப்போது இங்கே பாருங்க கோல்டன் ஹார் டிக்கெட் கவுண்டரு. டிக்கெட் எடுத்துட்டு போகலாம். பேர் எழுதணுமா? இப்போ வந்து நாங்கள் போட்டிங் போக போகிறோம். வாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கு இப்போதைக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆமாம், ஜாலியாக இருக்கு. எனக்கு பார்க்கும் போதே இப்போ போகணும் இருக்கு. பில்லு போட்டு போன பத்திரம் கையில எடுக்காத. நீ எடுக்க இந்த பாரு, ஒன்னும் ஆகாது மச்சி. போலாமா? இந்த போன் எடுத்துட்டு போகுது. ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து போனை போட்டுட்டாங்க. அக்கா எனக்கு பயமா இருக்கு. இந்த அக்கா எடுத்து கொடுப்பாங்க எனக்கு. ஒன்னும் ஆகாது, நான் பத்திரமா டைட்டா பிடிச்சுப்பேன். ஓகேவா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. மேரியாச்சு. உங்களே எடுக்கிறேன். எடுப்பேன் நான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அழகா நான் ஜாலியா இருக்கா. இது சில மாதிரி உட்காந்துருக்கீங்க, கழுத்தை கூட நான் ஊத்தாம. செமையா இருக்கு பேக்ல. அழகா இருக்கு சன்னு பின்னாடி. டைட்டா பிடிச்சிருக்கேன்.
அது உழுவ மாட்டேன். அதெல்லாம் விழுந்தா கூட இது லைஃப் ஜாக்கெட் இருக்கு, போன தூக்கி போட்டு விழுந்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது மாதிரி அவ்வளவுதான் கைஸ், முடிய போகுது. நின்றுச்சு. திருப்புறாங்க. ஆமா, நீங்க அதனால அந்த பக்கம் போக கூட இல்லை. மச்சி எப்படி இருந்துச்சு? சூப்பர்னா என்ன, ஒழுங்கா சொல்லுங்க. இப்ப எங்கயாவது பசிக்குதா? எனக்கு பசிக்குது. அதனால இது உருவல. ஆமா, போயிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி தான் நாங்களும் போயிட்டு. வாங்க போலாம், வெளியே போய் குடிக்கலாம். ஏச்சுக்கோங்க, உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. காத்து வருது, இல்லன்னு காத்து இயற்கை. ஆமா, நல்லா இருக்கு இந்த இடமே. கொஞ்சம் நல்லா இருக்கு, காமா பீஸ்ஃபுல்லா அந்த மாதிரி. மூணு வந்துருச்சு. அது காட்டி பாத்துக்க, அவளுக்கு மட்டும் அண்டா குடிக்கணும். அவ மட்டும் அழகா இங்க பாருங்க. நான் இருக்கும் போது வாத்து போயிடுச்சு, மறுபடியும் வாத்து வந்துருக்கு. அழகா வாத்துக்கு என்னதான் பிரச்சனையோ. நான் பாரு கரெக்டா அங்க வராங்கல்ல, அவங்க வரும்போது வாத்து இருந்தா இவ்வளவு அழகா இருந்துச்சு. அது அங்க போயிடுச்சு, அந்த பிட்ஸாண்ட போயிடுச்சு நாங்க போகும்போது. போலாம் வீட்டுக்கு. இப்போ வந்து நாங்க கிளம்பி ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும் தெரியும். நாங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போல, எங்கேயாவது பானிபூரி சாப்பிடலாம். பானிபூரி அதானே ஏதாவது போட்டிங். நல்லா இருந்துச்சு போட்டிங். பயமா இருந்துச்சு, போனை விட்டுருவோம். ஆல்ரெடி என்ன ஒருத்தவங்க வந்து போனை கீழே போட்டுருந்தாங்க. அதனால இங்க வந்து ராக் கிளைம்பிங், அந்த ஃபிட் ராக். போலாமா வந்து ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டிருக்காங்க. பிடிக்காதீங்க, கீழே வீட்டுல வந்து பிடிக்க விடல. நாங்க வாங்க டைம் ஆயிடும், ஏன்னா 6:30க்கு போயிருவாங்க. அதனால கூட்டு வந்துட்டேன். நான் வந்து பானிபூரி சாப்பிடுவேன், அம்மாச்சி சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிடுவேன். 2 பேரும் சாப்பிடுவோம் பானிபூரி. மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு இந்த அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இங்க இருந்து தான் வந்து எல்லாருமே வராங்க. எதுக்காக? இந்த சேட்பேட் பார்க். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கு, ஈஸியா வந்துட்டு போகலாம்.
காலையில வாக்கிங், சாயங்காலம் வாக்கிங். சரியா? ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சம் குட்டி குட்டி இந்த மாதிரி சூப்பு பானிபூரிலாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. மேக்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டு இருந்தான். அப்போ தான் கட்டி போட்டோம், ஆனாலும் போய் கத்திக்கிட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் எபிசோட் 2 வந்து சீக்கிரமாகவே வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ரீச் அவுட் ஆகும். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.